Hi students, we are seeing for the third unit prose, Empowered Woman Navigating the World. For this prose, we just seeing for the sailboat. So, அந்த sailboat வந்து யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த sailboatக்கு நேம் என்ன வச்சாங்க, அந்த நேமுடைய மீனிங் என்ன அப்படின்றதையும், ஸோ என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த sailboatல இருக்குது அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். Now we are going to see about that. இந்தியன் நேவி 6 women crew. ஸோ அந்த 6 women சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதையும் அண்ட் இன்டர்வியூ வித் அண்ட் குரூப் மெம்பர்ஸ். ஸோ அந்த 6 குரூப் மெம்பர்ஸ், அந்த குரூப் மெம்பரும் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக என்னெல்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்கலாம். இந்தியன் நேவி 6 women crew. So now we are going to see that 6 women name. Lieutenant Commander Artika Joshi, Pratibha Jamwal, Shwati Patnapalli, Aishwarya Bodambat, Vijaya Devi, Payal Gupta. ஸோ இந்த 6 மெம்பர்ஸும் அவங்களுடைய ட்ராவலை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். The crew started their voyage on 10th September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. ஸோ இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த கொடி அசைச்சி வச்சு இவங்களுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா 10th September 2017 ஃப்ரம் கோவா. ஸோ கோவாவிலேருந்து இவங்களுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. It was a historic day which could be marked in navigating history and globally. ஸோ அவங்களுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண அந்த டேவை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஹிஸ்டாரிக், ஸோ நம்மளுடைய வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஸோ இந்த கடற்பயணம் போகிறாங்க இல்லையா, நேவிகேட்டிங், ஸோ அதுலேயும் ஒரு முக்கியமான நாள் இது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ட்ராவலில் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 4 ஃபோர்ட்டில் வந்து அவங்களுடைய செயில்போட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 4 ஃபோர்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரெமண்டல் ஆஸ்திரேலியா, லிட்டிடன் நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி, கேப்டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 4 ஃபோர்ட்லேயும் அவங்களுடைய செயில் போட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ரீப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேரிங் ஒர்க். ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் தீர்ந்துடுச்சு அப்படின்னா அதை ரீஃபில் பண்ணுறதுக்காகவும், அதில் ஏதாவது ரிப்பேரிங் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை சரி பார்க்கறதுக்காகவும் அவங்க இப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபோர்ட்டில் வந்து அவங்களுடைய போட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தே ரீச்டு கோவா போர்ட் ஆன் 21 May 2018. ஸோ 254 டேஸில் அவங்களுடைய ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ 2018 May 21 அவங்களுடைய ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அகெயின் தே ரீச்டு ஃபார் த கோவா. ஸோ அவங்க எங்கேருந்து அவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே வந்து அவங்க ரீச் ஆயிடுறாங்க. An interview with the crew members. So now we are going to see an interview. ஸோ இந்த 6 மெம்பர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக என்னெல்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். We really come to know their hardship and predictable challenges they have faced all through their expedition. ஸோ இவங்களுடைய ஹார்ட்ஷிப்ஸ், அந்த ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே என்னெல்லாம் ஹார்ட்ஷிப்ஸ் வந்து இவங்க, அதாவது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூவர்: How well were you acquainted with the sailboat before you took up the task? ஸோ ஹியர் ஸோ அந்த இன்டர்வியூவர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ட்ரைனிங்க்கெல்லாம் முன்னாடி நீங்கள் வந்து இந்த செயில் போட், அந்த பாய்மர படகு இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குதா, அதை பற்றியான ஏதாவது உங்களுக்கு நாலேஜ் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வார்த்திகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க, None of us had sailed before. At first, it was difficult to take the boat out to sea from one point to another. ஸோ ஹியர் ஸோ none of us, நாங்கள் ஒருத்தவங்க கூட என்ன பண்ணதில்லை, இந்த செயில் போட்டில் இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஃபர்ஸ்ட் ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த பாய்மர படகு இருக்குது இல்லையா, அந்த செயில் போட், அதை வந்து ஸோ அந்த கடலில் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு, அதாவது ஒன் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதே எங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
Can you tell us about the training you had undergone before this expedition? ஸோ நீங்கள் இந்த ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ட்ரைனிங் வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அகெயின் for the Vartika Joshi replying for this, we started with some theoretical courses on navigation, communication and weather prediction, how to repair things and how to deal with emergency when the weather gets rough, if there is any medical emergency. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக ஒரு சில ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நேவிகேஷன் ஸோ கடல் பயணம் பற்றி, கம்யூனிகேஷன் பற்றி அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷன் ஸோ அந்த வெதர் வந்து வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் தியரிட்டிக்கலாக ஒரு சில கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு எடுக்கிறாங்க. தென் ஸோ இந்த அவங்க வந்து ட்ரைனிங் போகிறதுக்கும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த தியரிட்டிக்கல் கிளாஸஸ். அண்ட் தென் ஹவு டு ரிப்பேர் திங்ஸ் ஸோ வந்து அவங்க ட்ராவல் போகும்போது அதில் ஏதாவது ரிப்பேர்னால் அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத பற்றியும் கிளாஸஸ் இருந்துச்சு. தென் ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சிஸ் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஸோ வெதர் கண்டிஷனால் இருக்கலாம், ஸோ அதில் சம் அதர் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எமர்ஜென்சி வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாங்க. when the weather gets rough ஸோ வந்து அந்த வெதர் வந்து நம்மளுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அப்போது நம்ம என்ன பண்ணணும். தென் எனி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஸோ ஏதாவது அவங்களுக்கு வந்து உடல் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அப்படின்றப்போ அந்த சுச்சுவேஷனை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா வகையான ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யாவும் அந்த கொஷினுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. we underwent a basic sail training in Mumbai. ஸோ அவங்க வந்து அந்த பேசிக்கான ட்ரைனிங்கை வந்து எங்கே கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மும்பையில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. we even sailed on INSV Magadhi to Mauritius. ஸோ இவங்களுக்கு INSV Magadhi அப்படின்றது ஃபர்ஸ்ட் செயில் போட். இவங்க எந்த செயில் போட்டில் போகிறாங்கன்னா செகண்ட் செயில் போட் INSV Tarini. பட் ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மகதி போட்டை வச்சு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதில் அவங்க அந்த ட்ரைனிங்க்கு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மொரிஷியஸ்க்கு 2016 to 2017 அந்த மொரிஷியஸ்க்கு போகிறாங்க. அண்ட் we were trained for almost 3 years. ஸோ வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 3 years வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க ஃபார் திஸ் ட்ராவலுக்கு. Since the boat was old, it had minor leak and repair. ஸோ இந்த மகதி போட்டில் வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த போட் வந்து ரொம்ப ஓல்டாகிடுச்சு அப்படின்றதுனால அதில் மைனர் லீக்கேஜஸும் இருந்துச்சு. ஸோ ஒரு சில ரிப்பேரிங் ஒர்க்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த லீக்கேஜை வந்து எப்படி சரி பண்ணணும், அந்த ரிப்பேரிங் ஒர்க்கெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையும் நாங்கள் வந்து இதிலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. we ran out of water and food. ஸோ இந்த மொரிஷியஸ்க்கு வந்து அவங்க ட்ராவல் போகிறாங்க இல்லையா, ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டைமில் இவங்கக்கிட்ட இருந்த அந்த ஃபுட்டு வாட்டர் எல்லாமே வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ்? ஸோ உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐஸ்வர்யா, out of the 30 women who had applied, 6 of us were shortlisted. So 30 women apply பண்ணியிருந்தாங்க. From that they are chosen only for the 6. ஸோ இந்த 6 மெம்பர்ஸை மட்டும்தான் அதிலிருந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. based on the little survival skill. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்கில்லை வச்சு அந்த 6 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. the crew was mentored by Commander திலீப் டான்டே. ஸோ எங்களுடைய அந்த 6 மெம்பர்ஸ் குரூப்பை வந்து யார் கைட் பண்ணாங்க அப்படின்னா திலீப் டான்டே அப்படின்றவங்க தான் கைட் பண்ணாங்க. தென் ஐஸ்வர்யா சேயிங் தட் ஆஃப்டர் ஹியரிங் த நியூஸ் ஆஃப் ஃப்ளரப்ஸ் ஸோ அந்த கடல் கொந்தளிப்பு அப்படின்ற அந்த வேர்டை கேட்டதும் இவங்களுக்கு வந்து ஷி வாஸ் some hesitation to join the group. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில தயக்கம் ஹெசிடேஷனாக இருந்துச்சு. அந்த குரூப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாமா இல்லை இந்த குரூப்பில் இருந்து நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர் ரியாக்ட் அபவுட் திஸ் எக்ஸ்பெடிஷன்? ஸோ இந்த ட்ராவல் இந்த கடல் பயணத்தை பற்றி கேட்ட உடனே உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Most of them had never even seen the sea. 4 of us from the mountain. The first time my parents saw the ocean when I invited them to visit, they were apprehensive and supportive too. So here
ஸோ அதுக்கு வந்து இந்த வாட்டிகா ஜோஷி என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் இது எங்கள் குரூப்பில் இது வரைக்கும் கடலை பார்த்ததே இல்லாதவங்களும் இருக்காங்க. ஏன்னா 4 பேர் வந்து மலைப்பகுதியிலேருந்து அந்த மவுண்டைன் சைட்லேருந்து வந்தவங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணல, இந்த சீயை வந்து அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட் டைம் மை பேரண்ட்ஸ், ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சீயை பார்க்குறாங்க. அதுவும் இவங்க அவங்கள இன்வைட் பண்ணி இதுதான் கடல் பார்த்துக்கோங்க, இதில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கடலையே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அண்ட் ஃபஸ்ட் திஸ் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஹேவிங் சம் ஹெசிடேஷன், அவங்களுக்கும் ஒரு சில வருத்தங்கள் தயக்கங்கள் எல்லாமே இருக்குது, எப்படி வந்து அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் தட் தே வேர் அப்ரிஹென்சிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் டூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. இன்டர்வியூவர், வாட் வேர் யோர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தேம்? ஸோ உங்களுடைய எய்ம் என்னவாக இருந்துச்சு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தே டிடன்ட் செட் எனி டெசிக்னேஷன். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு கோலையும் அவங்க என்ன பண்ணலை, நிர்ணயிக்கலை, இதுதான் நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவுமே செட் பண்ணலை எங்கள் கோலாக. எங்களுடைய ஒரே எய்ம் என்னன்னா எங்களுடைய ட்ராவலை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எங்கள் எய்மாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் yours that enable you to complete this expedition successfully. ஸோ உங்களுடைய எந்த ஒரு குவாலிட்டி வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ராவலை முடிக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. We were able to finish it successfully without the use of the engine at all. ஸோ ஒரு டைம் இவங்க ட்ராவல் போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து அந்த விண்ட், அந்த காற்றோடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மூச்சு விடுறதுக்கு. ஸோ இஃப் தே யூஸ்டு ஃபார் த என்ஜின், ஸோ அந்த என்ஜினை யூஸ் பண்ணியிருந்தா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 1 கிலோமீட்டர் தாண்டி அவங்க போயிருக்கலாம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணலை, அந்த இடத்துல வந்து அப்படி அவங்க அந்த என்ஜினை யூஸ் பண்ணலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் நேர்மையாக வந்து அவங்களுடைய ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால வித்தவுட் யூஸிங் என்ஜின் அவங்களுடைய ட்ராவலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இது வந்து அவங்களோட இந்த நேர்மை அப்படின்றது வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டியாக அவங்க இங்கே சொல்கிறாங்க. Do you know the first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Dante? ஸோ ஹியர், ஸோ அந்த திலீப் டான்டே அப்படின்றவங்க சோலோவாக தனியாக அந்த கடற்பயணத்துக்கு போயிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய ட்ராவலை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா August 19, 2009 to May 19, 2010 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க போன அந்த செயில் போட்டோடைய நேம் என்னென்னா INSV மகதி. த ஃபர்ஸ்ட் இந்தியன் நான்-ஸ்டாப் சோலோ சர்க்கம்நாவிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்க்குறது இவங்களும் சோலோவாக தான் போகிறாங்க, பட் நான் ஸ்டாப், இடையில எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் அவங்களுடைய ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தோன்னாக்க கேப்டன் அபிலாஷ் டாமி அப்படின்னு சொல்கிறவங்க தான். அவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா November 1, 2012 to March 31, 2013 கம்ப்ளீட் பண்ணுறாங்க.